சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தின் நுழைவாயிலின் அவல நிலையை பாரீர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தின் நுழைவாயில். இது சென்னை பெருநகர மாநகராட்சி சாலையின் கீழ் வரக்கூடிய இந்த சாலையில் தண்ணீர் முழுவதும் தேங்கி கிடப்பதனால் இருவழி பாதையானது ஒரு வழி பாதையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது சென்னை துறைமுகத்தினுடைய எதிரில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையின் அவல நிலை. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்டண வசூல் செய்து சுங்கச்சாவடி செலுத்தி லட்சக்கணக்கான லாரிகள் செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த சாலையானது குண்டும் குழியுமாக பல மாதமாக இருந்து வருகிறது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தின் நுழைவாயிலை இணைக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையும் மாநகராட்சியினுடைய நெடுஞ்சாலையும் இணையக்கூடிய பகுதியில் தொடர்ந்து சிறு மழை பெய்தால் கூட இந்த சாலையானது தண்ணீர் தேங்கி கிடக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய சாலை முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி பல மாதங்களாக கடந்து வருகிறது. இருவழி பாதையானது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு இந்த சாலையை மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் அச்சத்தோடு இந்த சாலையில் பயணித்து வருகிறார்கள். இந்த சாலையானது தேசிய நெடுஞ்சாலையின் கீழ் வரக்கூடியது. இது மஞ்சம்பாக்கம் பகுதியிலிருந்து, அதாவது எண்ணூர் துறைமுகத்தையும் சென்னை துறைமுகத்தையும் இணைக்கக்கூடிய சாலை. இந்த சாலையானது பல மாதங்களாக குண்டும் குழியுமாக கிடந்து வருகிறது. இந்த சாலையானது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் வரக்கூடியது. இது சென்னை துறைமுகத்தையும் காட்டுப்பள்ளி துறைமுகத்தையும் இணைக்கக்கூடிய பெரிய சாலையாகும். இந்த சாலையில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கனரக வாகனங்கள், கண்டெய்னர், லாரி மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைவருமே இந்த சாலையை கடக்க வேண்டுமென்றால் மஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டோலில் 25 ரூபா முதல் கொண்டு 50 ரூபா முதல் கொண்டு 500 ரூபாய் கட்டணத்தை செலுத்தி பயன்படுத்தக்கூடிய இந்த சாலையுடைய அவல நிலையை பாருங்கள். தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய மாநகராட்சியும் இந்த சாலையை நடவடிக்கை எடுக்காததனால் இருவழி சாலையானது ஒரு வழி சாலையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறாக இருந்து வருகிறது. பாருங்கள், தயவு செய்து சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த சாலையில் பொதுமக்கள் வழுக்கி விழாமல் இருக்கவும், தேசிய நெடுஞ்சாலையும் மாநகராட்சி இணைந்து இந்த சாலையை சீரமைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு வரக்கூடிய மீன்கள் வாங்க செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சென்று வர இந்த சாலையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு. ஆகவே சம்பந்தப்பட்ட சென்னை மாநகராட்சியும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் இந்த சாலையை உடனடியாக பார்வையிட்டு இதற்கு தேவையான
தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து இருவழி பாதையாக பயன்படுத்தவும், தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய குண்டும் குழிகளை அகற்றி கனரக வாகனங்களுடைய டயர்களை இந்த ரோடு பஞ்சர் பார்க்காமலும் கனரக வாகனங்களை ஓட்டிச் செல்லக்கூடிய டிரைவர்களுக்கு சிரமம் ஏற்படாமலும் அந்த வண்டியினுடைய உரிமையாளர்களுக்கு சேதம் ஏற்படாமலும் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது என்பதை அனைவருடைய கவனத்துக்கும் எடுத்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் விரைவாக இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.